நாங்கெல்லாம் பெரிய சாதிச்சிட்டோம், பெருசா ஒன்று வந்துட்டோம், பெரிய தொழிலதிபர் உட்காந்துருக்காரு, பெரிய மாளிகையில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன, நான் படுற ஒன்றுமே இல்லாமல் வந்தவன், அவன் நல்லா அப்படி நல்லா இருக்கும்போது உங்களால ஏன்டா முடியாதுன்னு நீங்கள் சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஆட்களை தேடுறீங்க. அதில் நானும் ஒருத்தனாக இருக்கேன். சரி, அப்பா கூட கொஞ்சம் ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லாம் இருக்கும்போது, சரி இந்த ஒர்க்கே இருக்கும்போது நம்ம எதுக்கு வெளியில் நம்ம பார்க்கணும், நம்ம இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வரைக்குமே ஒரு ட்ரீம்னா அது நிறைய இருக்குது. கண்ணாடி பாருங்கள் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம கண்ணாடி பாருங்கள் சேனலில் வந்து தொழில் செய்து வரும் தொழிலதிபர்களை தான் நம்ம அதிகமாக வீடியோ எடுத்து போட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தான் பார்த்து நம்ம மீட் பண்ணி பேச போகிறோம். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி இனியவன். அவரை பார்த்து தான் நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கண்ணாடி பாருங்க சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சார் உங்கள் பேர் வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்வீட்டாக இட்லி இனியவன் அப்படின்னு இருக்குது சார். ஸோ அந்த பேருக்கான அர்த்தம் என்ன, உங்களோட தொழில், அதை அப்படியே கொஞ்சம் அறிமுகமாக நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார். இல்லை, பொதுவாக எனக்கு தமிழ் மேலே பற்றுதல் அதிகம். அதனால் இனியவன்கிறது தான் என்னுடைய பேர். வியாபாரம் இட்லி அப்படின்னோடனே கூட அந்த இட்லிங்கிறது ஒரு இதுக்கு முன்னாடி நான் முனைவர் பட்டம் இது மாதிரிலாம் நிறையா இது வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் என் கூட சேர்ந்து பயணிக்கலை. இந்த இட்லி அப்படிங்கிறது பயணிச்சால இட்லி இனியவன்னு அப்படி அடையாளப்படுத்தப்பட்டேன். அது எனக்கு பெருமையாக தான் இருக்குது. இட்லி இனியவன்கிறது எனக்கு ஒரு அடையாளம். இப்போ எனக்கு இந்த சமூகத்திலையும் பல்வேறு தொழில் முனைவர்கிட்டையும் எனக்கு ஒரு அங்கீகாரம் அடையாளம் கிடைச்சது அது இந்த இட்லி தான். அந்த இட்லி தான் எனக்கு கொடுத்தது. அப்போ அந்த இட்லிங்கிறது எங்கள் அடைமொழியே முன்னாள் கூடயே இருக்குது. சூப்பர் சார், நீங்கள் அறிமுகம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் இட்லி, என்னை பொறுத்த வரைக்கும் இட்லினா கொஞ்சம் புசு புசுன்னு அழகாக வெள்ளையாக அவ்வளோதான் இருக்கும், ரவுண்டாக. ஆனால் நீங்கள் இட்லியிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது எப்படி, இந்த ஐடியாஸ்லாம் எப்படி சார் வந்தது உங்களுக்கு? இல்லை, பொதுவாக நம்ம எதை செய்தாலுமே அதை அது மேலே ஒரு ஈடுபாடோட கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செய்யுங்கன்னு நிறையா சொல்லுவேன். நானும் 10ஓட 11 ஒரு இட்லியை மட்டுமே செய்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி உங்களுடைய நேர்காணல்லாம் கூட நான் இடம் பிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா உங்களது பல ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து எத்தனையோ சேனல் இருக்குது, பொழுதுபோக்கு அம்சங்கள் எவ்வளோ இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அந்த கண்ணாடி பாருங்கள் நிகழ்ச்சி பார்த்தாலே நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும்ன்ற நேயர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, என்னுடைய வியாபாரம் இட்லி. இட்லிங்கிறது ஒரு காலத்தில் ரொம்பவும் ஒரு கஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பூரா இயந்திரங்கள் நிறையா வந்துருச்சு. அன்னைக்கு அரிசி ஊற வச்சு, உளுந்து ஊற வச்சு, ஏன்னா இட்லிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸிங். அந்த ப்ராசஸிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னத்து நாள்லேருந்து தொடங்கணும். உளுந்து ஊற வச்சுருப்பாங்க, அதை அப்படியே கருப்பு தோலெல்லாம் நீக்கி அப்புறம் கையில் தான் அரைக்கணும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக் குக்கரு மாதிரியோ கேஸ் அடுப்பெல்லாம் கிடையாது, விறகு அடுப்பு தான் இருக்கணும். இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டது நிறைய பேர் இட்லி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஃப்ரீடம், ஒரு புகழ் எனக்கு கிடைச்சிது. அப்படின்னா அந்த நான் செய்கிற ஒரு இட்லி வியாபாரத்திலேயே நான் அதிக ஈடுபாடோடு அதை பற்றியே யோசித்து, ஏன் ஒரே மாதிரி இட்லி இருக்கணும்? இன்றைக்கி இட்லிங்கிறது சில பேருக்கு பிடிக்கல, ஏன்னா அதோடைய தோற்றம் தொன்று காலத்துலேருந்து ஒரே மாதிரியாக இருக்குது. இன்றைக்கி எத்தனையோ உணவுகள் கண்ணுக்கு ஈர்ப்பாக நிறையா வந்துருச்சு. அப்போ இந்த இட்லியில் இந்த கொஞ்சம் நான் மாற்றினா என்னன்னு யோசித்தா, இந்த இட்லியுடைய வடிவங்களையும் சுவைகளையும் மாற்ற ஆரம்பித்தேன். அது நிறைய பேருக்கு போய் சேர்ந்து இட்லின்னு சாதாரணமாக இருந்த அந்த இட்லிலேயே நான் அரிசியை கண்டுபிடிச்சவன் இல்லை, உளுந்தை கண்டுபிடிச்சவன் இல்லை, நான் பெரிய விஞ்ஞானிலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் ஒரு படிக்காத 8வது வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிருக்கேன்னா மத்தியானம் இன்றைக்கி காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாள், அவர் கொடுத்த மதிய சாப்பாடு கிடைக்கும் ஸ்கூலுக்கு போனால், அதுக்காக தான் ஸ்கூலுக்கே போயிருக்கேன். ஸ்கூல் இல்லாதனால சாப்பாடு கிடைக்காது. ஒரு ரூபா 50 பைசாவுக்கு ஒரு டீ கடையில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டீ டம்ளர் கழுகுறது, பாத்திரம் கழுகுறது, இந்த மாதிரியான அப்படியெல்லாம் இருந்தேன் நான். இன்றைக்கி அந்த உணவு சார்ந்த ஒரு விஷயத்திலேயே நான் கொஞ்சம் பிரபலமாக இருக்கேன். அப்படின்னா நான் எடுத்துக்கொண்ட முயற்சி, எல்லோரும் தண்ணி ஊற்றி மாவரைப்பீங்க உங்கள் வீட்டில், நான் இளநீர் ஊற்றி மாவரைச்சி பார்த்தேன். இளநீர் இட்லியாக பண்ணேன். என்ன, பொதுவாக இட்லிங்கிறது ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பால்
அளவு பால் இல்லை பசிக்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு முதல் கொடுக்கப்பட்ட உணவு திட உணவுன்னு பார்த்தீங்கன்னா, அது இட்லியா தான் இருந்தது. தாய்ப்பால் பத்தாத குழந்தைகளுக்கு இன்றைக்கி எத்தனையோ உணவுகள் வந்தாலும், அன்றைக்கி ஒரு இட்லி எடுத்து தண்ணி மாதிரி பால் ஊற்றி பெசஞ்சு அதான் கொடுப்பாங்க. அப்படி தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியான உன்னதமான உணவு இட்லி. இந்த இட்லிங்கிறது பல்லு போன தாத்தாலேருந்து பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சவங்க வரைக்கும் யாருக்கும் எப்போதும் எந்த விதமான உடல் உபாதையும் தராத உணவு இட்லி. இப்போ ஒரு நீண்ட தூரம் பயணம் போகிறோம். ஐயோ வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா என்ன செய்கிறது? 2 இட்லி சாப்பிட்டா பிரச்சனையே இல்லை. அல்லது எளிதில் ஜீரணமாகக்கூடியது, எந்த தொந்தரவும் தராது, இந்த மாதிரியான ஒரு அற்புதமான உணவு இட்லி. அந்த இட்லி அதில் நம்ம மேலும் இளநீர் அப்படி தான் தூய்மையான நீர் அதை சேர்த்து செய்யும்போது இன்னும் இட்லி நல்லா இருக்குமேன்னு ஒரு இளநீர்லாம் ஊற்றி இளநீர் இட்லியாக செய்தோம். அந்த இளநீர் இட்லியாக செய்தாலும் அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும். ஒரே மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு தாட்டி நம்ம சொல்லணும் அவங்ககிட்ட. இது அதுக்காக இட்லி நான் ரொம்ப லவ் பண்ணேன். ரொம்ப இட்லி தான் என்னுடைய முதல் காதலின்னு சொல்லணும். அப்போ அந்த பிப்ரவரி 14 காதலர் தினத்தன்னைக்கு 2012 ஒரு ஆர்ட்டின் வடிவத்தில் அச்சு செய்து இளநீர் போட்டு அரைச்ச மாவில் இளநீர் ஆர்ட்டின் இட்லின்னு ஒன்று அறிமுகப்படுத்தினேன். இன்றைக்கி சமையல் ஒப்பந்ததாரர்களுடைய உணவு பட்டியலில் இளநீர் இட்லின்னு இருக்குன்னா அது முழுக்க 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 நான் உருவாக்கின ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி இளநீர் இட்லி, அப்புறம் குழந்தைகளுக்கு கவர்ற மாதிரி மிக்கி மவுஸ் டைப்பில் ஆர்டின் ஷேப் மட்டும் இல்லாமல் பல்வேறு வடிவங்களில் மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோள இட்லி, சிறுதானி இட்லி, முளைகட்டிய பயிறு வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லி, சாத்துக்குடி இட்லின்னு கிட்டத்தட்ட 2547 வகையான இட்லியை செய்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். இது எல்லாம் நான் நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், இந்த மாதிரி இட்லி எல்லாம் செய்கிறேன், என்கிட்ட வந்து சாப்பிடுங்கிறதுக்காக அல்ல. உங்கள் வீடுகளில் உங்கள் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. நீ பிடிச்சது பிடிக்கல அப்படின்னா போர் அடிக்குது, ஒரே மாதிரி இட்லி போமா போர் அடிக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து துண்டு துண்டாக அறுத்து மிக்சியில் போட்டு அடித்து ஜாரை நைஸ் ஆக்கி இட்லி மாவில் கலங்கி கொஞ்சம் இனிப்புக்கு கல்கண்டோ அல்லது தேனோ ஏதோ போட்டு சாக்லேட் சாஸ் எல்லாம் போட்டு பீட்ரூட் கலவையான இட்லியை சாக்லேட் இட்லின்னு குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள், அழகாக சாப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி பீஸா பர்கரு அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு. நான் பீஸா எங்கள் வீட்டில் நான் செஞ்சேன் முதல் முறையாக. ஒரு வட்டத்தட்டு எடுத்து கொஞ்சம் நெய்யெல்லாம் தடவிட்டு இட்லி பானைக்குள்ளே வச்சு இட்லி மாவு ஊற்றி மத்தியானம் மிச்சம் இருந்த கூட்டு பொரியல்லாம் மேலே தூக்கி போட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் அறுத்து போட்டு இதை போட்டு வேக வச்சு எடுத்து கட் பண்ணி பீஸா இட்லின்னு கொடுத்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் முன்னெடுத்தேன். அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு புகழ் வெளிச்சத்தை கொடுத்துச்சு. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இளநீரில் வந்து அதை மாவில் இளநீர் ஊற்றி அதை இளநீர் இட்லியாக நீங்கள் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த இளநீர் இட்லி வந்து எப்படி மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துனீங்க? அது வந்து எப்படி பிரபலமாச்சு? அது எந்த அளவுக்கு அது மக்களை போய் எப்படி அது சேர்ந்துச்சு மக்களை? உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் முழுக்க முழுக்க முழுக்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நான் இந்த இட்லி வியாபாரத்தில் வந்து பல்வேறு இந்த இட்லி, அதாவது 97 2 இட்லி பானையோட சென்னைக்கு வந்தவன் நான். எனக்கு சென்னையில் உறவு முறை, அண்ணன் தம்பி, சொந்தக்காரர் யாருமே கிடையாது. நான் சென்னைக்கு 97 வந்தேன்னா போரூர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் கூடிய பிரதான உணவு விடுதி அர்ச்சனா ஸ்வீட்ஸ் அவங்க எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு இட்லி மாஸ்டர் தேவைப்பட்டது. அப்போ நான் கோயம்புத்தூரில் ஒரு இட்லிக்காரம்மாட்ட உதவியாளராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக அவங்ககிட்ட அறிமுகமானேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஈடுபாடு அதிலெல்லாம் அவங்களுக்கும் அவங்கள எனக்கு கூடயே வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இது கூடயே வச்சுக்கிட்டாங்க. நான் ஒரு உதவியாளராக இருந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ சென்னையில் ஒரு மாஸ்டர் இட்லி மாஸ்டர் வேணும் அப்படின்றதுக்காக சென்னைக்கு வர்றோம். ஒரு வருடம் ஒப்பந்த அடிப்படையில் போரூர் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், நோயாளிகள் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பிரதான உணவு விடுதி இருக்குது. அதுக்கு இட்லி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த ஒரு ஆண்டு ஒப்பந்தத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் கோயம்புத்தூருக்கே போக வேண்டியது. இப்போ கோயம்புத்தூருக்கு போகும்போது நான் ஏற்கனவே உதவியாளர் இருந்த அந்த அம்மையார்கிட்ட அவங்களுக்கு தேவையான பணிக்கெல்லாம் ஆட்கள் இருந்தாங்க. அப்போ நீங்கள் சென்னையில் தனியாகவே செஞ்சிடக்கூடாது அப்படிங்கும்போது பல கனவுகளோடு 2 இட்லி பானை எடுத்து சென்னைக்கு போய் ஜெயிச்சிடுவோன்ட்டு
சேரன் ட்ரெயின் அன்ரிசர்வ் பெட்டியில் ஏறிட்டு சென்னைக்கு வர்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சென்னையில் ஒரு ஆண்டுகள் இருந்த அனுபவம், பெரிய அனுபவம் இருக்குது. பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கேன். சென்னையை ஓரளவுக்கு எனக்கு தெரியுன்ற ஒரு அதில் தான் வந்தேன். ஆனால் களம் அப்படி இல்லை. நான் வந்ததுக்கப்புறம் இங்கே பெரிய துயரங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எடுத்த உடனே எனக்கு விசாலமான விருட்சம் கிடைச்சிடும்னு சொல்லிட முடியாது. போராடணும் போராடணும் போராடணும். போராட சோம்பேறித்தனம் பண்ணிட்டு நம்ம ஐயோ இப்படி தோத்துட்டுமே அப்படின்னு மனசு உடைஞ்சு போனால் எந்த தொழிலையுமே நம்ம சாதிக்க முடியாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கைன்னு ஒன்று வேணும். எந்த துறையாக இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு 1000 இடம் இருக்குது. இந்த இட்லிங்கிற ஒன்று இதுலேயும் இப்படிலாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு அடையாளப்படுத்துனது நான் தான். இதுக்கு முன்னாடி யாரும் யோசிக்கலை. இதுக்கு முன்னாடி பெருசாக யாரும் யோசிக்கலை. அது சாதாரண இட்லியை பார்த்தாங்க. அந்த இட்லிக்குள்ளேயே என்னுடைய வெற்றி இருக்கிறத நான் பார்த்தேன். அது எப்போ பார்த்தேன்னா, அதுக்கு 97 சென்னைக்கு வந்து 2 இட்லி பானையோட ஆர்கே நகர் பகுதியில் ஒரு ஓலை குடிசையில் என்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கும்போது கடுமையான மழை, கூவம் நிறைஞ்சு தண்ணியெல்லாம் வந்து என் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் அடிச்சுட்டு போய் நான் இரவு முழுவதும் நிற்கதியாக எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் என் கண்ணு முன்னாடியே என்னோடய பொருட்கள்லாம் அடிச்சுட்டு போக, அந்த சூழல்லையும் சரி இது நிரந்தரம் அல்ல, இது கடந்து போயிடும், இதை நாம் கடந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை மட்டுமே முதலீடாக கொண்டு அங்கே நின்னேன். அப்புறம் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் மறுபடியும் 20 நாள் பிளாட்ஃபார்ம் வாழ்க்கை தான். ஏன்னா வீட்டுக்குள்ளே பூரா தண்ணி இன்றைக்கி இருக்கிற மாதிரி வடிகால் உடனே இல்லை. பூமி வெயிலுக்கு தண்ணி இழுத்தால் தான் அந்த தண்ணியெல்லாம் போகுன்ற அளவு. அதுக்கு ஒரு 20 நாளுக்கு மேலே ஆச்சு. அந்த 20 நாளும் ஏதோ பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் ஏதோ ஒரு வேலை சாப்பிட்டுட்டு சாப்பிடாம அப்படியே காலத்தை கடத்திட்டு வெறித்தனமாக இருந்தேன். இது அப்போ எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. லைஃப்பில் சென்னைக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் சொந்த ஊர். கோயம்புத்தூரில் வறுமை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வாழ்வியலாக உணர்ந்தவன் நான். ஒருவேளை சாப்பாடு நிம்மதியாக திருப்தியாக சாப்பிட்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு 5 ஆம்பளை பசங்க, 5 பொம்பளை பசங்க, 10 பேர். வறுமையான குடும்பம். ஒரு ஓலை குடிசை, ஒரு புறம்போக்கு இடத்துல ஒரு ஓலை குடிசை. அந்த ஓலை குடிசையில் தான் இருக்கணும். ஒரு மழை வந்த ஒரு 10 இடத்துலையாவது தண்ணி ஒழுகிட்டு இருக்கும். அங்கே வைக்கிறதுக்கு பாத்திரம் கூட இருக்காது. தேங்காய் தொட்டி, டப்பா இந்த மாதிரி தான் வைக்கணும். அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய சூழலில் இருந்தவன் அதை தாண்டி சென்னைக்கு வந்துட்டோம் ஒரு இலக்கோட. இந்த வியாபாரத்தில் எதுவாக இருந்தாலும் சரி தான், இதுதான் நம்மளுடைய களம், இதில் நம்ம போராடியே ஆகணும் அப்படிங்கிற வெறித்தனத்தோட 20 நாள் எதை பற்றி யோசிக்காமல் தொழிலோடைய பற்றியுமே இந்த வியாபாரத்தில் நான் ஜெயிக்கணுங்கிற ஒரு வேக்கை மட்டுமே இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே இட்லி செய்து வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வியாபாரத்தை துவக்கணும். இன்றைக்கி இட்லிங்கிறது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய பேர் ஒரே அரிசி, ஒரே உளுந்து, ஒரே அவங்க தான் செய்கிறாங்க. ஒரு நாள் நல்லா வருது, குலகுலன்னு இருக்குது, ஒரு நாள் கல் மாதிரி இருக்குதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. அது இந்த திருமணம் போன்ற நிகழ்ச்சி, அப்புறம் ஹோட்டலில் இவங்களுக்கெல்லாம் வந்து இட்லி செய்கிறது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். அப்போது நான் இந்த இட்லி செய்து ஹோட்டலுக்கெல்லாம் கொண்டு போய், சார் நீங்கள் சட்னி சாம்பார் மட்டும் செய்யுங்க, இந்த இட்லி நான் செஞ்சு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சாம்பிள் கொடுத்து 1-2 கடையில் அப்படியே வியாபாரம் பண்ணி இந்த மாதிரி இப்போ ஒரு ராமச்சந்திராக்கெல்லாம் நான் கொடுத்துட்ருந்தேன். அப்படிங்கிறத அடையாளத்தோடு போய் அந்த இட்லியை கொடுத்து அப்படி ஒவ்வொரு ஹோட்டலுக்காக கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் திருமணம் மற்ற நிகழ்ச்சி நடக்கும்போது திருமண மண்டபத்துக்கே போய் கேட்ரஸை பார்த்து, சார் இந்த இட்லிங்கிறது நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓ போய வெளியே நாங்கள் எல்லாம் மொத்தமாக எடுத்து இட்லி கூட எங்களுக்கு செய்ய தெரியாதா அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் கவலைப்பட மாட்டேன். சரி அப்படின்னு வந்துடுவேன். அவங்களுடைய முகவரி அட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன். அது வந்துட்டு அப்படியே வியாபாரம் பார்க்க ஏன்னா திருமணம் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பல்காக ஆர்டர் கிடைக்கும்ன்றதில் அந்த ஒவ்வொரு விசிட்டிங் கார்டும் வாங்கிட்டு வருவேன். அந்த அந்த இதுக்கெல்லாம் கடிதம் எழுதுவேன். இந்த மாதிரி நான் ஒரு இட்லி வியாபாரம் பண்ணுறேன். திருமணம் மற்றும் நிகழ்ச்சிக்கு 500 பேர், 1000 பேர், 300 பேர் அப்படிங்கும்போது நீங்கள் அரவு மாஸ்டரு, இட்லி மாஸ்டர் வச்சு தயார் பண்ணி கொடுக்க முடியும். உங்கள் கிச்சன்லேருந்து, உங்களுடைய அடுப்படியிலேருந்து எங்கேயாவது இட்லி இதை டிஃபன் 25 பேருக்கு 50 பேருக்கு அனுப்பும்போது ஒரு அரவு மாஸ்டரை கூப்பிடணும், ஒரு இட்லி மாஸ்டரை கூப்பிடணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு கூடுதல் செலவாகும். இது இட்லியாக என்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா நான் இட்லியாக கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீங்கள் 25 இட்லி கேட்டாலும் கூட நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன்
அப்படின்லாம் கடிதம் எழுதினேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி தகவல் தொடர்புலாம் அன்னைக்கு இல்லை. நான் சொல்கிறது 97 98 காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பேஜர் வந்தது, அதுக்கப்புறம் செல்ஃபோன் வந்தது. இப்போ பொதுவாக நம்ம ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட நம்மளை அடையாளப்படுத்தி சொல்லி, அப்புறம் நம்ம வியாபாரத்தை சொல்லி, அப்புறம் ஒரு ஆர்டர் எடுக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் அவங்க நேரம் கொடுப்பாங்களா? சென்னையில் இயந்திரத்தனமாக ஓட வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்களுடைய மனசை டச் பண்ணணும். ஆனால் நம்ம செய்தி அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். அதுக்கு என்ன வழி அப்படிங்கும்போது தான் நான் தேர்ந்தெடுத்தது கடிதம். எனக்கு அதாவது தபால் துறை எனக்கு செய்த மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்னு சொல்லலாம். இந்த நேரத்துக்கு நான் இந்திய தபால் துறைக்கு ராயல் சல்யூட். அந்த கடிதம் நான் யாரை சந்திக்கணும்னு நினச்சி எழுதுனனோ அவங்க அழைப்பு விடுக்க என்னமோ செய்தி சொல்கிறான். சரியாக தான் இருக்குது. ஒரு 25 இட்லி, ஒரு 25 பேர் டிஃபனு நம்ம அனுப்பணும். அதுக்காக ஒரு அரை மாதத்துலாம் சொல்கிறாங்க. இன்னும் இட்லியாக கொண்டு கொடுக்க, சரி ஒரு முறை செழிச்சு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. 25 இட்லி, 50 இட்லி. அது இன்றைக்கி பல்வேறு மண்டபங்களில் பல்வேறு இட்லிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த துவக்க காலம் எனக்கு சரியான முன்னெடுப்பாக எடுத்ததுனால. ஒரு தொழில் செய்கிறது அப்படிங்கிறது மட்டுமல்ல, அதை எப்படி செய்யணும், எப்படி நேசித்து செய்யணும், எப்படி நான் உங்கள் மனசை நான் உள்வாங்கணும் அப்படிங்கிறது தான். சேவை தரம் எவ்வளோ தரமாக நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் நேரம் தவறாமல். ஒரு திருமண மண்டபத்தில் காலையில் 7:30 மணிக்கு இலை போடுறாங்க அல்லது 7 மணிக்கு இலை போட்டு பந்தி பரிமாறுறாங்கன்னா அந்த 7 மணிக்கு தயாராக இருக்கணும். இது அந்த மாதிரியான ஒரு திருமணம் இன்னைக்குல நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதில்ல. ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணமோ அல்லது ஒரு நிகழ்வோ ஒரு கிரகப்பிரவேசம் இது எல்லாமே ஏற்கனவே நிச்சயித்து இந்த தேதின்னு ஒதுக்கப்பட்ட தேதியில் அந்த ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மிகச்சரியாக அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது தான் முதல் வெற்றி. தரம்ங்கிறது வேணும். தரம் இல்லாமல் எதுவும் இல்லை. ஆனால் எவ்வளோ தரமாக இருந்தும் நேரம் தவறி கொண்டு போனால் அது குப்பை தான். அப்போது ஒரு தொழில் துவக்கிறோம் அப்படின்னா மிகச்சரியாக அந்த கால நேரத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது. ஒரு நிறுவனத்தை நம்ம துவக்கி இருக்கோம்னா பணியாளர்கள் 9 மணிக்கு உள்ளே வர்றாங்கன்னா நம்ம குறைஞ்சபட்சம் 8:50க்காவது நம்ம உள்ளே இருக்கணும். ஒரு முதலாளியாக இருக்கணும்னா முதல்ல அவன் ஒரு சரியான தொழிலாளியாக இருக்கணும். அந்த தொழிலாளியாக இருந்தால் தான் அந்த நிறுவனத்தை மிகச்சரியாக நடத்த முடியும். அந்த ஒரு தொழிலாளியாக இருக்கிறவன் ஏதோ 10-11 செஞ்சுட்டு போகிறதா கருதாமல் இந்த நிறுவனம் என்னோடது அப்படின்ற எண்ணத்தோட அந்த தொழிலாளி அந்த நிறுவனத்தில் பணியாற்றினா அவன் நாளைக்கு ஒரு சிறந்த முதலாளி ஆவான். இது முதலாளிக்கும் தொழிலாளி இருக்கக்கூடிய 2 பேருமே அதில் ஈடுபாடோட. ஏன்னா ஒரு கணவன் மனைவி மாதிரி தான் ஒரு குடும்பம் எப்படி மகிழ்ச்சியாக போகுது அப்படின்னா ஒரு அதிபரும் அந்த தொழிலாளிகளும் இணைந்து கருத்து வேறுபாடுகள் எவ்வளவோ இருந்தாலும் இலக்குங்கிறது ஒன்று, தரம், நேரம் தவறாமல் இந்த மாதிரிலாம் ரொம்ப கவனமாக செஞ்சால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவ பாடத்தில் நான் கற்றுக்கிட்டேன். அதுதான் இன்றைக்கி எனக்கு இட்லியில் இந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்து இந்த ஒரு முன்னணியில் இன்றைக்கி வச்சுருக்கேன். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது எனக்கே ரொம்ப நல்ல ஒரு ஊக்கமாக இருந்தது உங்களுடைய அந்த பேச்சு. ஸோ நீங்கள் பண்ண இந்த தொழில் இப்போ அதாவது இப்போது மக்களையும் தாண்டி சென்னையில் குறிப்பாக பிரபலங்களை அது ரீச் ஆகிருக்கு. நீங்கள் செஞ்ச அந்த இட்லி தொழில் அதுலேயும் குறிப்பாக நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட மனைவி ஃபோன் பண்ணி எனக்கு இந்த இட்லி இந்த டேஸ்ட்டில் வேணும்னு சொல்கிற அளவுக்கு பிரபலங்களையும் போய் ரீச் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அந்த பட்டியல் பிரபலங்கள்லாம் அவங்களுடைய அந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணங்கள்லாம் எப்படி அதை மக்களுக்கு சொல்லுங்கள். இல்லை, எனக்கு இட்லியை தவிர எதுவுமே செய்ய தெரியாது. வெறும் இட்லியும் சபை ஏறாது. நான் இன்னைக்கு எனக்கு அதான் சொன்னேனே, நான் சின்ன வயதில் பெரிய வறுமையோடு வாழ்ந்தவன், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்தவன். இன்றைக்கி ஒரு விலாசமான வீட்டில் இருக்கேன். என் குடும்பம் எங்கள் வம்சத்திலேயே முதல் மருத்துவரை என் பொண்ணை டாக்டர் ஆக்கியிருக்கேன். என் மகன் பிகாம் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஜாம்புவான் வீடுகளில் அவங்களுக்கு கேட்ரிங், ஒட்டுமொத்த உணவும். எனக்கு இட்லியை பற்றி எதுவுமே, இட்லியை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அவர் எல்லா உணவுகளும் செய்து ஒரு மிகப்பெரிய கேட்ரிங் ஒரு தொழிலதிபராக வளர்ந்துட்டு வர்றாரு. இது எல்லாம் எதுக்காக சொல்ல வர்றேன்னா,
இன்னைக்கு மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரத்தில் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க மனசையெல்லாம் நான் டச் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாமே எனக்கு இனியவன் இட்லி வேணும்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா சமையல் ஒப்பந்ததாரர்கள் அவங்களுடைய பங்களிப்பு தான் ரொம்ப பெருசு. ஏன்னா ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சிக்கும் நான் போய் இட்லி மட்டும்தான் செய்து கொடுப்பேன். அவங்க வந்து இப்போ உங்கள் வீட்டில் ஒரு திருமணம், உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல ஆளு. சரி, உங்கள் திருமணத்துக்கு இட்லி ஆர்டர் எங்களுக்கு ஒட்டுமொத்த கான்டாக்டும் ஒரு பையனுக்கு கொடுத்துருங்க. இப்போ ஒரு ஒரு சமையல் ஒப்பந்ததாரர் வந்து அவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய பிராண்ட், அவங்களுடைய பெயரை தக்க வைக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து விருந்தோம்பலுக்கு தான் முக்கியத்துவம். கண்டிப்பா. என்ன பண்ணாலும் சரி தான், திருமண சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்கணும். அதில் யாரும் சின்னதாக கூட குறை சொல்லக்கூடாது. ஆமா. எல்லா இதுலேயுமே சிக்கனம் பார்க்கக்கூடிய, அளவு பார்க்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் கூட வரக்கூடிய அளவு 1000 பேரா, 1200 பேரா, 500 பேரா அப்படின்னு தீர்மானிச்சாலும் கூட ஒரு 50 பேருக்கு அதிகமாக செய்யுங்க, 100 பேருக்கு அதிகமாக செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொரு பெண்களும் கூட கூப்பிட்டு சொல்லுவாங்க. ம். ஏன்னா வந்தவங்களுக்கு இல்லைன்னு ஆயிடக்கூடாது. அது அவங்க ரொம்ப பெரிய ஒரு கௌரவ குறைவாயிரும். ம். உணவு நல்லா இருந்து திருப்தியாக பண்ணி வாழ்த்திட்டு போகணும், வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு என் குழந்தைய வாழ்த்திட்டு போகணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்போ சமையல் ஒப்பந்ததாரர்கள் ஒவ்வொரு உணவும் எது தேடிட்டே இருப்பாங்க, எது நல்லா இருக்கோ அந்த உணவு நம்ம திருமண நிகழ்ச்சியில் வந்து செய்து நல்ல பேர் எடுக்கணும் திருமண வீட்டார்கிட்ட. அந்த மாதிரி இருக்கு ஒரு இடம் இருக்கும்போது தான் அந்த இட்லிங்கிறது ஒன்று நான் போய் இவங்களுக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் பார்க்கும்போது இட்லி ரொம்பவும் மிருதுவாகவும் நல்லா இருக்குது. உரிய நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்றான், பரவாயில்ல. நம்ம திடீர்னு 3 மணிக்கு ஃபோன் பண்ணி இட்லி துணி எட்டு வரல, இட்லி பானை ஓட்டையாயிருச்சுன்னு நிறைய பிரச்சனைகளாக இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, கேட்ரிங்கில் இட்லி இதாக இருக்குது. அதனால் இனி வந்துட்டே சொல்லிட்டேன், இட்லின்ற பிரச்சனை நமக்கு முடிஞ்சுது, அது அவனோட பொறுப்பு விட்டுருவோம். கூட 500 1000 போனாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. காலையில் வந்து ஒரு திருமண வீட்டார் ஒரு 2 இட்லி சாப்பிடும்போதே சூடாகவும் சுவையாகவும் நல்லாவும் இருந்தால் அன்னைக்கு பூராமே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்பு இணக்கமாகவே போயிட்டுருக்கும். காலையில் பருப்பு இல்லாத கல்யாணமாக, இட்லி இல்லாத கல்யாணமாக தான் கேட்கும். ஏன்னா இட்லிக்குள்ளேயும் பருப்பு இருக்குது. இட்லி இல்லாத திருமணமே இல்லை காலையில். அந்த காலையில் திருமண வீட்டார் வந்து ஒரு தொடும்போது இட்லி குழகுலவனும் நல்லா இல்லை ஒரு மாதிரியாக இருக்கும்போதே அங்கிருந்தே அந்த திருமண வீட்டாருக்கும் திருமண ஒப்பந்ததாரருக்கும் இருக்கக்கூடிய உரசல் ஆரம்பிக்குது. அதுக்கு போக போக ஏதாவது அடுத்தது ஏதாவது சின்னதுங்கும் போது கொஞ்சம் கூடுதல் உரசல். அப்போ கடைசியில் ஐயோ என்னையா பண்ண நல்லா வேலைன்னு ஒட்டுமொத்தமாக வெடிச்சிருவாங்க. அப்போ காலையிலேயே இந்த பிரச்சனையில் இல்லாமல் இருக்கிறதுக்கு இட்லி இனியவன்ட்ட கூப்பிட்டு சொல்லிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு திருமண வீட்டாரும் அவங்க பத்திரிக்கை அவங்க உணவு பட்டியலில் இட்லி என்ன இட்லி வேணும்னு போட்டிருப்பாங்க. அவங்க என்ன இட்லி சொல்கிறாங்களோ அந்த இட்லி உடனே எனக்கு தகவல் தொடுவாங்க. இனியவன் ராஜா முத்தையால் காலையில் இளநீர் இட்லி, சாயந்தரம் பீஸா இட்லி, இத்தனை பேருக்கு. நான் யார் வீட்டு திருமணம், யாருக்கு திருமணம், எந்த பிரபலியங்களுக்கு திருமணம்னு எனக்கு தெரியாது. எனக்கு சமையல் ஒப்பந்ததாரர் இட்லிக்கு மட்டும் சப்கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாரு. அவர் ஒட்டுமொத்தமாக சமையலுக்கு எடுத்திருப்பார். இப்போ மதுரையில் அழகிரி ஐயாவுடைய பையன் கல்யாணம், எனக்கு இங்கிருந்து விமான டிக்கெட்டு போகிற வரைக்கும் விமானம், பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி வாகனம் இத்தனை ஏற்பாடு பண்ணி நாங்கள் அங்கே போய் ஒரு 50,000 பேருக்கு இரவு காலையிலெல்லாம் செஞ்சு கொடுத்தோம். அந்த உணவு எல்லாம் சாப்பிட்டு கலைஞர் அவ்வளோ ஒரு பாராட்டிட்டு, ஏன்னா யார் கையும் படாமல் ஊற்றுறவங்களோ பரிமாறுறவங்களோ யார் கையும் படாது, சாப்பிட்றவங்க கை மட்டும் படும். அது மாதிரியான ஒரு ஓவல் சில்வர் பாயில் கப்பில் மாவு ஊற்றி நெய்யெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி கப்போடு கொண்டு போய் வைக்கிறது. அந்த கப்பை தூக்கி கமுத்தினாலே அவங்க இலைக்கு வந்துடும். யார் கையுமே படாத, அது எல்லாருமே க்ளவுஸ் போட்டு சுத்தபத்தமாக செய்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு புது முயற்சி எடுத்து செஞ்சால் கலைஞர் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு பாராட்டினார். அப்போ அந்த மாதிரி எந்த வீடு திருமணத்துக்கு நான் செய்கிறேன்னு தெரியாது. கல்யாண ஒப்பந்ததாரர் கேட்டரர்ஸ் இட்லியை மட்டும் எங்கிட்ட கொடுத்துருவாங்க, நாங்கள் போய் அங்கே செஞ்சு கொடுத்து வந்துடுவோம். அப்படியே போகும்போது இந்த இட்லி நல்லா இருக்கு. அந்த இட்லிக்கு தகுந்தாற் போல் அவங்க அந்த சட்னி, ஒரு கார சட்னி, வேர்க்கடலை காஞ்ச மிளகா போட்டு சட்னி, வாழைப்பூ போட்டு ஒரு வத்த குழம்பு மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய அதுக்கு செஞ்சு அந்த இட்லி அப்படியே. அப்போ இந்த கல்யாணத்தில் இட்லி நல்லா இருக்குது, யார் செஞ்சா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது எங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க ஆரம்பித்தது.
அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது இந்த 30 கிலோவில் ஒரே இட்லி, அப்புறம் 124.800 கிராமில் ஒரே இட்லி, அப்படின்லாம் இட்லியில் பெரிய பெரிய இட்லியெல்லாம் செஞ்சுட்டு இட்லியில் ஏதாவது கண்காட்சியெல்லாம் நடத்திட்டே இருப்பேன். நம்ம இதுக்கு முன்னாடி நான் பேசும்போதும் கூட ஒரு விஷயத்த அப்படி நான் நழுவி போயிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து இட்லி சாப்பிடுங்கன்றதுக்காக இல்லை, உங்கள் வீடுகளில் செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த இட்லியோட விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணுன்றதுக்காக நிறைய அந்த இட்லியை பற்றியான டிப்ஸை சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ இது புதுசாக இருக்கே, வித்தியாசமாக இருக்கேன்னு நிறைய பத்திரிகை நண்பர்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு உட்கார்ந்துருக்கேன், இந்த அளவுக்கு ஒரு இடத்துல பல முக்கியஸ்தர்களுடைய மனம் கவர்ந்திருக்கேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் இணைப்பு பாலமாக இருந்தது எப்படி என்னுடைய சபையில் ஒப்பந்ததாரர்கள் எப்படியோ அதே அளவுக்கு ஊடக நண்பர்கள். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு இட்லியினுடைய புது புது முயற்சிகளையும் பெரிய அளவில் செய்தியாக்கி எல்லாரும் படிக்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் முழுவதுமிலிருந்து ஏதோ ஒரு நாட்டிலிருந்தாவது தொலைபேசியில் இன்னைக்கு எங்கள் இதில் வெயில் இவ்வளோ இருக்குது, எத்தனை மணிக்கு அரிசி ஊற போடணும், எப்படி அரைக்கலாம்லாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு என்னை ஒரு அடையாளப்படுத்துனது ஊடக நண்பர்கள். அந்த ஊடக நண்பர்கள் மூலயமா பல்வேறு செய்திகள் பரவும்போது அது நல்லா படிக்கிறாங்க இல்லையா, படிக்கும்போது என்ன இட்லி இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கும்போது மிக்கி மவுஸ் இட்லின்னு ஒரு இட்லியெல்லாம் செய்திருந்தோம். அது துர்கா அம்மையார்கிட்ட எனக்கு கிடைச்ச, அதாவது இது சொல்லலாமா இல்லையான்னு தெரியாது, இதை மிகைப்படுத்தி சொல்கிறேன்னா இல்லையான்னு தெரியாது, என் நாடி கமலத்திலேருந்து என்னுடைய உள் மனசுலேருந்து சொல்கிறேன். இந்தியாவுடைய வரலாறு அப்படின்னா கிமு கிபின்னு பிரிப்பாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்ததுக்கு பின் அப்படின்னு. என்னுடைய இந்த இட்லியில் நான் எடுத்துக்கிட்ட இந்த சிறு முயற்சிகள் அப்படின்னா துர்கா அம்மாவை சந்திப்பதற்கு முன், துர்கா அம்மாவை சந்தித்ததுக்கு பின் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா என்னுடைய நான் கலைஞர் மீது தீவிர பற்று கொண்டவன், தமிழ் மேலே பற்று கொண்டவன். என்னுடைய திருமணமே 2030 கடந்து தான் திருமணம் பண்ண. அது வரைக்கும் ஒரு இலக்கு இருந்தது, வறுமைன்னு ஒன்று தாண்டி எனக்குன்னு ஒரு வீடுனா முகவரி, சென்னையில் எனக்குன்னு ஒரு வீடு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஒருத்தையை திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த திருமணமும் நடந்தது. அது ஒரு வித்தியாசமாக பண்ணோம். திருவள்ளுவர் மேலே பற்றுதல் அதிகம்னால திருவள்ளுவர் பிறந்த நாள் அன்னைக்கு திருமணத்துக்கு முன்னத்த நாள் கோயம்புத்தூரில் என்ஜிஓ காலனியில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தையோட ஒரு டின்னர். மறுநாள் காலையில் திருமணத்துக்கு வர்றவங்களுக்கு மதிய உணவில் ஏற்பட்டிருந்தோம். வர்றவங்களுக்கு பரிசு பொருளோ பணமோ வேண்டாம், உங்கள் ரத்தத்தை மொய்யா கொடுங்கன்னு அறிவித்து 48 பேர் என்னோடய திருமணத்தில் ரத்தத்தை கொடுத்து தான் வாழ்த்திட்டு போனாங்க. அது 2001. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சியில் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு கொஞ்சம் அதிக அளவு எனக்கு பொருளாதாரம் தேவைப்பட்டாலும் கூட மொய் வாங்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு இதுக்காக திருமணம் பண்ணேன். அப்படியான ஒரு இது. அப்போ எனக்கு அந்த திருவள்ளுவர் மேலேயும் பெரியார் மேலேயும் கலைஞர் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கு. கலைஞர் ஒரு முறையாவது சந்திக்கணும்னு ஆசை. அப்போ என்னுடைய மகள் பிறந்த நாள் அன்னைக்கு தளபதியை சந்திக்கிறதுக்கு நாங்கள் பொள்ளாச்சி உமாபதி அண்ணன்னு சொல்லி, அவர் தான் எனக்கு சென்னையில் இருந்த ஒரு பெரிய உறவு. திமுகவில் தொண்டரணி அமைப்பாளராக இருந்தார். அண்ணா எப்படியாவது ஒரு முறையாவது தளபதியை பார்க்கணும்னா, சரி அவர் ஊரில் இருக்கும்போது நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக என்னுடைய பொண்ணு பிறந்த நாள் அன்னைக்கு கூப்பிட்டாரு. நான் ஒரு கொக்கு மாதிரி ஒரு வடிவத்தில், கேக் வடிவத்தில் இட்லியை செய்து கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் தளபதியோட டேபிளில் வச்சு அதை வெட்டி தான் இட்லியை வெட்டி பிறந்தநாள் என் பொண்ணு கையை பிடிச்சி வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினார். அப்போ அந்த வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கும் சேர்த்து கொஞ்சம் இட்லி எல்லாம் அந்த மிக்கி மவுஸ் மாதிரி இளநீர் இட்லி இதெல்லாம் ஆட்டின் இட்லி எல்லாம் செஞ்சு தனியாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தேன். நாங்களும் பெரிய மகிழ்ச்சியோட தளபதியை சந்திச்சாச்சு, என் பொண்ணுக்கு பெரிய வாழ்த்து கிடைச்சிச்சு, வந்துட்டோம். அதான் என்னுடைய முதல் சந்திப்பு தளபதி கூட, அண்ணா உமாபதி அண்ணா. அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய சந்திச்சிட்டோம். நான் வந்து ஒரு 10-20 நாளுக்கு அப்புறம் தளபதி வீட்டிலேருந்து அவங்க உதவியாளர் ஆறுமுக அண்ணன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். இனி அவன் இந்த மாதிரி
இத்தனாம் தேதி இட்லி கொஞ்சம் மிக்கி மவுஸ் இட்லி எல்லாம் குழந்தைகளுக்கு வேணும் அம்மா கேட்டாங்க, எவ்வளோ பில்லு என்னான்னு சொல்லுங்க. பில்லா? இதுவே பெரிய இதில்ல. அதான் சொன்னேனே, துர்காமாவை சந்தித்ததற்கு முன் சந்தித்ததற்கு பின் அப்படின்னு. சந்தித்ததற்கு பின் இது ஊடகங்கள்லாம் வர 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 பல திமுக அனிதாவைகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்சியினரும் கூட அவங்க வீட்டு திருமணத்துக்கு இனியவன் இட்லியை புக் பண்ணியா அவங்களே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிகழ்ச்சியில் குஷ்பு சாப்பிட்டு எங்கள் இட்லியை ரொம்ப பெரிய நிஜங்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. அது 100வது எபிசோடுக்கு நான் தான் நேர்காணலுக்கு போயிருக்கேன். போகும்போது அந்த நிகழ்ச்சியுடைய லோகோவை அப்படி இட்லியாக செய்துட்டு போய் அதை வெட்டியெல்லாம் கொண்டாடினாங்க. அப்புறம் அவங்க இட்லியெல்லாம் சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரபலகங்கள் எங்கள் இட்லியை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசினாலும் துர்கா அம்மா அவங்களுடைய சரவண்டிகை நட்பு எல்லாத்துட்டையுமே என்னை பற்றி ரொம்ப அதிகமாக பேச பேச எங்களுடைய ஆர்டர்களும் அதிகமாச்சு. அதுக்காக சொன்னேன் அந்த அம்மாவை சந்தித்ததுக்கு முன் ஒருவேளை சந்திக்காமல் இருந்திருந்தால் நான் இந்த உயரத்தை தொற்றிருப்பேனான்னு தெரியாது. இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நான் நேர்காணலில் அம்மாவை பற்றியெல்லாம் பேசும்போது அம்மா மாதிரியான ஒரு எளிமையான ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. ஒரு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அரியணை முதலமைச்சர். அந்த முதலமைச்சருடைய மனைவி அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன அளவும் கூட கனமே இல்லாத ஒரு அற்புதமான தாய். ஒரு திருமண நிகழ்ச்சியில் போகிறேன், அந்த இட்லியெல்லாம் மிக்கி மவுஸ் இட்லியெல்லாம் செஞ்சாங்கெல்லாம் கொடுத்தாச்சு, அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அண்ணா அறிவாலயத்தில் அவங்க கலைஞர் குடும்ப திருமண விழா. அதுக்கு இட்லி மட்டும் எங்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த ஒப்பந்ததாரர், சமையல் ஒப்பந்ததாரர். அப்போ நான் ஒவ்வொரு திருமண மண்டலத்துக்காக போய் பார்ப்பேன். காலைல மாஸ்டர்கள்லாம் மாவு எல்லாம் முன்னாடியே அனுப்பிச்சிருவேன், எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நான் ஒரு 8:30 மணிக்கு அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே போகிறேன். போகும்போது தளபதியும் துர்காமாவும் சாப்பிட்ருக்காங்க. நான் பார்த்துட்டு வேகமாக, அவங்களுக்கு எங்கள் இட்லி ரொம்ப பிடிக்கும்ட்டு வேகமாக கிச்சனுக்குள்ளே போய் ஒரு பிளேட்டில் 4 இட்லி எடுத்து மூடி சுட எடுத்து, ஏன்னா அவங்க ஒவ்வொரு பேசனில் எடுத்து அப்படி வைக்கும்போது சூடாரிடுமே, நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி வந்து எடுத்து வந்து 4 இட்லி எடுத்து ஓடி வந்துட்டு அம்மா ஒரு இட்லி. அப்போ ஆட்டின் இளநீர் இட்லி தான் போட்டிருக்கோம். அவன் தலையை நிமித்தி பார்க்கல, வேணாம் போதும் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. நான் என்ன திருமண நிகழ்ச்சியில் ஒரு பரிமாறுறவர் நினச்சிட்டு அவங்க இருக்காங்க. அம்மா அந்த இட்லி மிக்கி மவுஸ் இட்லி எப்படிமா இருந்தது? ஐயோ இனியும் நீங்களா? ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மிச்சம் இருந்ததை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு அப்படியே நான் நிறைய உச்ச நட்சத்திரங்கள் உச்சத்தில் இருக்கக்கூடியவங்க, தோட்டம் சசிகலா அம்மையாருடைய அது வரைக்குமே எங்கள் இட்லி போயிருக்கு. ஒரு சின்ன எதுக்குன்னா அவங்க டைரக்டாக இல்லை. இப்போ ஹரிபாபு ஐயா, முன்னாள் ஹரிபாஸ்கர் முன்னாள் தலைமைச் செயலாளராக இருந்தார், அவரெல்லாம் எங்கள் இட்லிக்கு ரொம்ப ஃபேன். அவர் ஒரு ஃபங்க்ஷன் தோட்டத்தில் சின்னமாக வருவாங்க, பெரியவங்க அவங்களாம் வரலாம் தெரியல, உங்கள் இட்லி அவங்களாம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லி எங்கள் இட்லி வாங்கிட்டு போயிருக்காங்க. எப்படி இருக்குலாம் தெரியாது அது வரைக்கும். ஆனால் இந்த அம்மா ரொம்ப நல்லா இருந்தது, மிச்சம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டேங்கும் போது எனக்கு, ஆனால் மறுநாள் கொண்டு போனால் நமக்கு கொண்டு போன்னு சொன்னால் நமக்கு அதை விட என்ன. அப்போ எப்படின்னு பாருங்கள், நம்ம வீட்டில் ஏம்மா ஒத்த குழம்பு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது, வேஸ்ட் பண்ணிடாத, மிச்சம் மட்டும் எடுத்துவே நாளைக்கு கூட ஊற்றி சாப்பிட்டுக்குவேன், இல்லை நைட்டுக்கு கூட ஆகும். இது நம்மளுடைய குடும்பம். அவங்க நினச்சா ஒவ்வொரு வேலைக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலில் எத்தனையோ உலகத்துலேருந்து எங்கே வேணாலும் உணவை கொண்டு தெரிவிக்க முடியும். ஆனால் எவ்வளோ பெரிய எளிமையான ஒரு அதை சொல்கிறாங்கல்ல, அதை சொல்கிறாங்கல்ல. அப்போது அந்த மாதிரியான ஒரு முதல்வருடைய குடும்பமாக அந்த அம்மாவை மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு கூடிச்சு. சமீபத்தில் என்னுடைய மகள் மருத்துவர் ஆகிட்டாங்க, கேளம்பாக்கம் செட்டிநாட்டில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க மருத்துவ தேர்வு எழுதிட்டு அந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க, மனச்சோர்வாக இருக்காங்க. பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஒரு மனச்சோர்வில் இருக்காங்க. ஏன்னா தேர்வு ரொம்ப கடுமையாக இருந்தது, ரொம்பவும் இதாக இருந்தது. நான் எழுதியிருக்கேன்ப்பா, நான் எப்படின்னு தெரியாது. ஏன்னா நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என் மகளை படிக்க வச்சேன், பல லட்சங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த மாதிரி தான். நமக்கு எங்கள் குடும்பத்திலே யாரும் படிக்காதவங்க, ஒருவேளை படித்த குடும்பத்திலிருந்து வளர்ந்தால் அந்த குழந்தைக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும்.
சித்தப்பா டாக்டராகவோ, பெரியப்பா இன்ஜினியராகவோ, மாமா வழக்கறிஞராகவோ இந்த மாதிரி படித்தவங்க மத்தியில் இருக்கும்போது அந்த குழந்தைகளும் அப்படி வளரும். எங்கள் குடும்பத்தில் யாருமே படிக்காதவங்க, எந்த விதமான சந்தேகமும் பக்கத்தில் யார்கிட்டையும் சொந்த பந்தத்தையே கேட்க முடியாத ஒரு சூழல். அதிலிருந்து அவள் படித்து அந்த மருத்துவம் படிப்புக்கு உள்ளே போனதே பெரிய விஷயம். கண்டிப்பாக. அந்த மருத்துவராகி அந்த மருத்துவ தேர்வு எழுதி நான் ஜெயிச்சிருவேனா இல்லையான்னு ரொம்ப மனக்கவலையோடு இருந்தாங்க. அப்போ இவங்க மனக்கவலையும் போக்கணும் அப்படின்ட்டு அம்மாவுக்கு தொலைபேசியில் கூப்பிட்டேன். அம்மா எடுக்கலை, ஏதோ வேலையாக இருந்தால் எடுக்கலை. ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அம்மாவுக்கு திருப்பி கூப்பிட்டாங்க. என்ன இனியவன் பார்த்தேன், கொஞ்சம் வேலையாக இருந்தேன், என்ன இல்லைம்மா பாப்பா டாக்டர் பரீட்சை எழுதிட்டாங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு வாழ்த்து வாங்கணும். எப்போ வர்றீங்க? ஐயோ அம்மா நீங்கள் சொல்கிற நேரம், நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு வாங்க அப்படின்னாங்க. உடனே மறுநாள் காலையில் 10 மணிக்கு போகிறேன். என் பிள்ளைய வாழ்த்தி ஒரு டெத்தாஸ்கோப்பு கையில் கொடுத்து கழுத்தில் மாட்டி விட்டு வாழ்த்து தெரிவித்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு உற்சாகம். அப்புறம் ரிசல்ட் நல்ல வெற்றி, நல்ல மதிப்பெண், எம்பிபிஎஸ்ல தேர்வாயிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் தளபதியை சந்திச்சுட்டு அவர்கிட்டையும் ஒரு வாழ்த்து வாங்கிட்டு இந்த மாதிரியான ஒரு ஒரு வாய்ப்பெல்லாம் ஒரு இட்லி வியாபாரியா சென்னைக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் பின்பலமோ, ஒரு பெரிய செல்வ பின்பலமோ, அல்லது வேறு எந்த விதமான இது இல்லாமல் ஒரு இட்லின்னு வந்து எனக்கு இந்த ஃப்ரீடம் அந்த அம்மாட்ட கிடைக்கிற அளவுக்கு அப்படின்னா, நான் அந்த தொழில் எடுத்துக்கிட்ட அந்த கடுமையான ஒரு நிலைப்பாடு, முயற்சி, பயிற்சியும் தான். சரிங்கய்யா. இப்போ வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய ஆர்டர் எல்லாம் போகுது இல்லைங்களா? அது வந்து எப்படி எங்கேருந்து தயார் பண்ணி கொண்டு போகிறாங்க? உங்களுக்கு எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு? இல்லை, நீங்கள் நிறைய பேர் அதான் என்கிட்ட கேட்கும்போது எல்லாமே உலகம் முழுவதும் எத்தனை பக்கம் உங்களுடைய நிறுவனங்கள் இருக்குது, எத்தனை இருக்குது, அப்படியெல்லாம் இல்லை. நான் சாதாரண ஒரு இட்லி வியாபாரி தான். நான் உங்களுக்கு முன்கொண்டே பேசும்போது சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், எங்கிட்ட வந்து சாப்பிடுங்கிறது அல்ல. உங்கள் வீடுகளில் உங்கள் குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க, ஊட்டமுள்ள உணவாக அதை மாற்றி கொடுங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடும்போது அது அவங்களுக்கு ஜீரணமாகிறது, மோசன் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த முளைகட்டிய பயிர் வகைகள் இருக்குது நிறைய, அதையே முளைகட்டி வச்சு பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு அப்புறம் நல்லா ஊட்டமுள்ள இருக்கும். அது அரிசியை உளுந்து போடும்போது இதையும் பாதி போட்டு அரைச்சி சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுக்கலாம், அற்புதமான அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சிறுதானியம் சொல்லி கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குது. அது மிக்சியில் போட்டு அரைச்சோ கிரைண்டர் போட்டு அரைச்சி மாவில் கலக்கி கொடுத்தா அது குழந்தைகளுக்கு அந்த ஊட்டம் கிடைக்கும். டெய்லியுமே தேங்காய் சட்னி அரைக்கிறீங்க, தேங்காய் சட்னி அரைக்கும் போது ஒரு 10 பாதாம் ஊற போட்டு அதை உளிச்சு எடுத்து அதில் போட்டு அரைச்சி கொடுங்க. பாதாமுக்கு புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அது என்னன்னு தெரியாமல் குழந்தைகள் சாப்பிட ஆரம்பிப்பாங்க, பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஊட்டமுள்ள உணவுகளை நீங்கள் வீடுகளில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா இட்லிங்கிறது தான் எனக்கு இந்த ஒரு அடையாளத்தையும் இந்த ஒரு வாழ்க்கை முறையும் இந்த ஒரு நிறைவும் தந்தது இந்த இட்லி தான். அந்த இட்லிக்கு மரியாதை அப்படிங்கும்போது உங்கள் வீடுகளில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இதை நான் காசாக்கி எங்கிட்ட வந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும்னு அல்ல, உங்கள் வீடுகளிலே செஞ்சு சாப்பிடுங்கிறதுக்காக நிறையா விழிப்புணர்வு பண்ணுறோம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சியிலையுமே இப்போ நாங்கள் வந்து இட்லி செய்து கொண்டு போய் கொடுப்போம், அவங்க வந்து பரிமாறுவாங்க. அப்படி செஞ்சுட்டு இருந்தவங்க நாங்கள் என்ன பண்ணோம், இந்த இட்லியை வந்து 7 மணிக்கு இலையில வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 மணிக்கெல்லாம் எனக்கு இட்லி கொடுத்துரு இனியவன் அப்படிம்பாங்க. 5 மணிக்கு அவங்களுக்கு இட்லி கொடுக்கணும்னா நான் 3 மணிக்கெல்லாம் இங்கே எங்கள் மாஸ்டர்கிட்ட சொல்லி தயார்படுத்தணும். 3 மணிக்கு தயார்படுத்தினா இட்லி தான். ஒரு வேளை லேட் முகூர்த்தம்னா 11 மணி வரைக்கும் கூட சில நேரத்துக்கு காலையில் டிஃபன் போடுவோம், அது வரைக்கும் போகுது. இந்த இதை குறைக்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் ஸ்பாட்டுக்கே போய் இட்லி செஞ்சேன். என்ன மாவு மட்டும் எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு இன்னைக்கு எங்களுடைய அந்த இதெல்லாம் தான் இன்னைக்கு ரெடிமிக்ஸ் வரைக்கும் ஒரு பக்கம் கலவையாக கொண்டு கொட்டிட்டு போயிடுறோம். நாங்கள் மாவாக எடுத்துகிட்டு போனோம். நான் 88 செஞ்சது இது. 98 சென்னைக்கு வந்து 98கள்லையே இட்லியாக கொடுக்கறத விட மாவாக எடுத்துகிட்டு போய் இட்லி பானையை எடுத்துகிட்டு போய் அந்த வடிவ தட்டு என்ன வடிவம் கேட்குறாங்களோ, இளநீர் இட்லியா எந்த வடிவம் கேட்குறோம் அந்த தட்டுகளை எடுத்துகிட்டு போய் அவங்க கிச்சனில் போய் எல்லாம் வச்சுட்டு எத்தனை பேர் உட்காரக்கூடிய டைனிங் ஹால், அந்த உணவருந்தக்கூடிய இடத்துல எத்தனை பேர் உட்கார்ந்து சாப்பிட முடியும், 100 பேரா 80 பேரா 200 பேரா, அதுக்கு அளவுக்கு எத்தனை மணிக்கு சாப்பாடு போட போகிறீங்க, 7:30 மணிக்கு டிஃபன் போட்டுருவேன் அவன், ரைட். 6 மணிக்கெல்லாம் அடுப்பத்தை வச்சு எல்லாம் தண்ணி வச்சு 7 மணிக்கெல்லாம் டக்குன்னு இட்லியை ஊற்றி ஒரு 100 பேர் சாப்பிட்ற இடம்னா 200 இட்லி தனியாக வச்சுருப்போம்.
இலை போடும்போது அந்த இடைக்கு சூடாகவே இட்லி போயிட்டுருக்கும். அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் அதுக்குள்ளே 200 இட்லி மறுபடியும் தயார் பண்ணி வச்சுருவோம் அடுத்த பந்திக்கு. இப்படி அங்கேயே போய் ஒரு ஈடுபாடோடு அப்படியே ஒரு சூடாக கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக செஞ்சோம். அதனால தான் நாங்கள் ஒரு பக்கத்தை செஞ்சு அனுப்பாமல் ஸ்பாட்டுக்கு போய் செய்ய ஆரம்பித்தோம். இப்போ திருமணம் மற்றும் நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 55 நாள் 56 நாள் இதுதான் முகூர்த்த நாளாக இருக்கும். அதுக்கு இன்னும் முன்னாடி நாள் டின்னரு முகூர்த்தம் அப்படிங்கும்போது அது ஒரு 100-110 நாள் வேலை தான் இருக்கும். மாதத்துக்கு சில மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 வேலை இருக்கும், சில மாதத்துக்கு 15 வேலை இருக்கும், சில மாதத்தில் 5 வேலை தான் இருக்கும். இந்த மாதிரி அப்போ இந்த வேலைக்கெல்லாம் நிரந்தரமான ஆட்களை வச்சு மாசத்துல வச்சு சம்பளம் கொடுத்து வச்சிருக்க முடியாது. இந்த திருமண நாட்களில் மட்டும்தான் வைக்கணும். அப்போ பல்வேறு பணிக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஆண் பெண் தோழர்களை எல்லாம் கூப்பிட்டு பயிற்சி கொடுத்து வச்சிருப்போம். அவங்க ஒரு வீட்டு வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, அல்லது ஒரு நிறுவனத்தில் ஏதாவது வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க, எத்தனையோ கைத்தொழில் செய்கிறவங்க அப்படியே இருப்பாங்க. இந்த முகூர்த்த தேதிக்கு மட்டும் நாங்கள் கூப்பிட்டுக்குவோம். வருவாங்க, வந்தால் அவங்கக்கிட்ட ஏன்னா பயிற்சி கொடுத்து வச்சுருக்கோம், அந்த மாவு இட்லி பானையெல்லாம் கொடுத்து இந்த மண்டபத்தில் இவ்வளோ இட்லி நீங்கள் செஞ்சு கொடுத்து வாங்கம்மான்னு அவங்க கொண்டு விட்டுட்டு அவங்க அந்த லைவாக செஞ்சு கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நிறைவான சம்பளமும் கிடைக்கும், அன்றைக்கி சாப்பாடு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க போயிடுவாங்க. இந்த மாதிரி திருமண நாட்களில் மட்டும் பகுதி நேர பணியாளர்களாக எடுத்துக்குவோம். அது போக மாவரைக்கிறதுக்கு அலுவலக வேலைக்குன்னு தனியாக ஒரு 8 பேர் 10 பேர் வச்சுருப்போம், எப்பவுமே சரியாக இருக்கும். அந்த மாதிரியான வேலை தான். கூடிய விரைவில் உலகெங்கும் எங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்த அந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டலும் துவக்கிறதுக்கு உண்டான அடுத்த கட்டமும் இருக்குது. ஏன்னா என் மகனும் இப்போது என்னுடைய துறைக்கு வந்துட்டார், எனக்கு நிறையா சப்போர்ட்டாக இருக்கார். அப்போ அவருக்கு அடுத்த எல்லாத்து மேலேயும் ஈடுபாடு. அப்பான்றது இட்லியை தவிர எனக்கு அது சரியாக தவறாக தெரியாது. ஒரே நேரத்தில் 2 முயலை தவிரத்துனா ஒன்று கூட பிரிக்க முடியாதுன்னு பழமொழி இருக்கு ஒன்று. ஆனால் அதுக்குண்டான வழிகாட்டுதலோடு போயிருக்கு. அதுக்குண்டான மார்க்கம் எனக்கு தெரியாது. அதனால இந்த இட்லிங்கிறத தவிர எதையும் செஞ்சிடக்கூடாது, இட்லி மட்டுமே அப்படிங்கிறதுல அந்த ஒரு சட்னி சாம்பார் கூட செஞ்சதில்லை. எவ்வளோ பெரிய விஐபி வீட்டு திருமணமாக இருந்தாலும் சரிதான். ஏன்னா இட்லிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாவரைச்சி அரிசி ஊற போடுறது இட்லி ஊற்றுற வரைக்கும் இருக்கக்கூடிய காலச்சூழல்களில் இட்லிங்கிறது மாவு புளிப்புத்தன்மை தான். சரியான விகிதாச்சாரத்தில் புளிச்சாதான் இட்லி நல்லா வரும். ஒரு நாள் அதிக மழை அல்லது பனி அப்படிங்கும்போது கொஞ்சம் முன்கூட்டியே மாவரைச்சி வைக்கணும். பயங்கர வெயில் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி மாவரைக்கணும். இந்த காலநிலைக்கு ஏற்பத்தான் மாவு ரெடி பண்ணணும் இட்லிங்கிறத மட்டும். வேற எதை வேணாலும் கூட நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட முடியும். இட்லியை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு போக முடியாது. அது எப்படி இருக்கோ அப்படித்தான் வரும். அப்போ ஆரம்பத்திலேயே அதுக்குண்டான ஏற்பாடை நம்ம செஞ்சோம்னா தான் மறுநாள் அற்புதமான இட்லியாக வரும். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ நிறைய பேர் தொழில் துவங்கணும் அப்படின்ற ஒரு நிறைய கனவுகளோடு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு வழிகாட்டுதல் என்னவா இருக்கும்? இல்லை, இன்னைக்கு பூராமே ஹைப்ரிட் மாதிரியே எல்லாமே பட்டுன்னு காயாகணும், கனியாகணும், பழமாகணும், சாப்பிட்றணும் அப்படி அல்ல. அதாவது உங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. வெற்றி தோல்விங்கிறத தாண்டி அந்த முயற்சிங்கிறதும் பயிற்சிங்கிறதும் உங்களை நீங்கள் உருவாக்கிறது தான். அப்போ அதுக்காக என்ன மெனக்கடணும், சூழலை கையாளுறது ஒன்று இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தபால் துறை எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு எனக்கு ஒரு வெற்றி தந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்த நான் பயன்படுத்தினேன். உன்னை நான் எப்படி டச் பண்ணணும், நீங்கள் ஒரு 1000 பேருக்கு 2000 பேருக்கு 5000 பேருக்கு சமைச்சு மிகப்பெரிய சமையல் ஜாம்புவானா இருக்கீங்க. நான் ஒரு சின்ன துரும்பு, நான் உங்களை பார்த்து சந்தித்து பேசணும் அப்படின்னா அது பெரிய இடைவெளியாக இருக்குது. அப்போ நான் அதை பயன்படுத்துறது என்ன, நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தேன் கோயம்புத்தூரில். ஆட்டோ ஓட்டும் போதும் அது அந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு உண்டான ஒரு என்ன வேணுமோ அந்த மாதிரி நல்ல பையனா நல்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தேன். ஒரு அவசரம், திடீர்னு ஒரு பிரசவத்துக்காக ஒரு குழந்தைய ஒரு லேடி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். என்னுடைய ஆட்டோ அணுகுறாங்க. இது வரைக்கும் நீங்கள் ஆட்டோ எதில் ஓடுதுன்னா பெட்ரோல் ஓடுது, டீசல் ஓடுதுன்னுபாங்க. நான் தண்ணி ஊற்றி ஆட்டோ ஓட்டினேன். ராமர் பிள்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை பெட்ரோல் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் எப்பவுமே லேம்பர்ட்டா ஆட்டோ, அதில் ஒரு 3 லிட்டரு 4 லிட்டரு பெட்ரோல் அடித்து வச்சுட்டு அங்கே வண்டி போயிட்டு வருவோம். வீட்டுக்கு போகும்போது அதில் பார்த்தீங்கன்னா மெயின் ரிசர்வ்னு இருக்கும்.
மேலே தூக்குனா ரிசர்வு, கீழே அமுத்துனா மெயின். அது எங்கேயாவது போய் பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா அடுத்த பங்கு வரைக்கும் ரிசர்வில் போட்டு ஓட்டலாம். ஓஹோ. அது தாங்கும் அந்த மாதிரி. அப்போ எனக்கு இந்த ரிசர்வ் போகிற இடத்துல அடப்பு, டேங்க்குள்ள அடப்பு, அது பழுது நீக்கணுன்றதுக்காக இருக்கேன். அந்த நேரத்தில் சவாரி வந்துச்சு, நான் போயிட்டுருக்கேன், பெட்ரோல் தீர்ந்துருச்சு, நடு ராத்திரி. அந்த திடீர்னு என்ன பண்ண, தண்ணி கேன் இருந்தது, தூக்கி கீழே பெட்ரோல் இருக்குது, அது மேலே வந்தால் தான் ரிசர்வுக்கு வரும், மெயினுக்கு வரும். தண்ணியை தூக்கி உள்ளே ஊற்றுனேன், தண்ணி கீழே நிற்கும், பெட்ரோல் மேலே வரும். ஓஹோ. எப்படி நான் அதை கழட்டி சீர் பண்ணி தான் பார்க்கணும், அது கீழே அடைச்சிருக்கு. சரி சரி சரி. டேங்கில் இருக்கிற முழுமையும் பெட்ரோலும் தீர்க்கணும்னா அந்த ரிசர்வுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரி. மெயினில் இருக்கிறதோட நின்று போச்சுன்னா அது கீழே, அது வந்து அடப்பு இருக்கிறதுனால போல் தண்ணியை தூக்கி ஊற்றி அப்புறம் பெட்ரோல் மேலே வந்து நிற்கும். அப்படி கொண்டு போய் அந்த நேரத்தில் அந்த இடத்துல சமோதிய புத்தி, அதாவது எந்த நேரத்தில் எதை செய்யணும், சரியாக பண்ணணும் அப்படின்னு கூறு இருந்தாலே எந்த தொழில் செய்தாலும் நம்ம வெற்றி அடைய முடியும். வெற்றிங்கிறதும் உடனே கிடைச்சிடாது, அதுக்கான கடுமையாக உழைக்கணும். இன்றைக்கி உழைக்கிறதுக்கு யோசிச்சுட்டோ அல்லது ஒரு தோல்வி அப்படின்னே அதை விட்டு விலகி போகிறதோ இல்லை. ஒரு தோல்விங்கிறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெற்றிக்கான அடுத்த பாதையை உருவாக்கக்கூடிய படி தான் அது. இன்றைக்கி முடங்கி கிடக்கிற இளைஞரில் எங்களை மாதிரி இருக்கிற ஒரு சில பேர் அப்படி முதுகெலும்பை தட்டி விட்டு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு இது காலத்தின் தேவையுமா இருக்குது. நான்லாம் இன்றைக்கி ஒரு படிக்காதவன், கல்லூரிக்கே போகாதவன், பல கல்லூரியில் போய் இன்றைக்கி செமினார் வகுப்பு எடுக்கிறேன். கடல் கடந்து பல்வேறு உலகங்களில் போய், வெளிநாடுகளில் போய் இட்லி நிகழ்வை செய்ய சொல்கிறாங்க, பேச சொல்கிறாங்க. மாஸ்கோவில் மிகப்பெரிய ஒரு மைதானத்தில் நான் கடந்து வந்த பாதையை சொல்லவும் அவங்க ரஷ்யன் மொழியில் மொழிபெயர்த்து சொல்லி அங்கே கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒன்றுமே இல்லை, படிக்காதவன் சும்மா 2 இட்லி பானையோட வந்து அவன் லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கும்போது நம்மளால ஏண்டா முடியாது, நம்மளாலையும் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உருவாகுது பார்த்தீங்களா. அந்த தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய இடத்துல நாளைக்கு இந்த நிகழ்வை பார்த்துட்ருக்கிற, இந்த கண்ணாடியை பார்த்துட்ருக்கிற உங்களாலையும் முடியும் அப்படின்ற மெசேஜ் தான். நாங்கள்லாம் பெரிய சாதிச்சிட்டோம், பெருசாக ஒன்று வந்துட்டோம், பெரிய தொழிலதிபராக உட்காந்துருக்காரு, பெரிய மாளிகையில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன, நான் படுறா ஒன்றுமே இல்லாமல் வந்தவன், அவனெல்லாம் அப்படி நல்லா இருக்கும்போது உங்களால் ஏன்டா முடியாதுன்னு நீங்கள் சமுதாயத்துக்கு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஆட்களை தேடுறீங்க. அதில் நானும் ஒருத்தனாக இருக்கேன். மகிழ்ச்சி. இளைஞர்களே, உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. கண்ணாடிங்கிறது சமுதாயம் மாதிரி, நீ சிரித்தா அதுவும் சிரிக்கும், நீ முறைச்சா அதுவும் முறைக்கும். அன்பு காட்டுங்க. கண்ணாடிங்கிறது நம் வாழ்க்கையில் நம்மளை சுற்றியில் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பிரதிபலிக்கக்கூடியது. அதனால் நாம் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது எப்படி நிற்கிறோமோ அப்படி தான் சமுதாயத்து முன்னாடி நிற்போம். அதற்கு ஊன்றுகோலாகவும் உறுதுணையாகவும் நம்மளுடைய சிறு தொழில் முனைவராகட்டும் அல்லது மிகப்பெரிய தொழிலதிபர்களாகட்டும் எல்லாருக்குமான ஒரு பூஸ்ட், உத்வேகம், உந்து சக்தியாக இந்த கண்ணாடி திகழ்வதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இட்லி இனியவன் சார் கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இட்லி இனியவன் சாரோட பையன் அன்பு இனியவன் கிட்ட அவரோட அப்பா பற்றின ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அன்பு இனியவன், இட்லி இனியவன் அவங்களோட மகன். இப்போ இவ்வளோ நேரம் அப்பா உங்ககிட்ட எல்லாம் பேசினாரு. அப்பாவை பற்றி கொஞ்சம் விஷயம்லாம் நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி. ஸோ அப்பாவுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் இப்போது போய் முடிஞ்சது நல்லபடியாக. ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய தொழிலதிபருடைய மகன் நீங்கள். ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்து அப்பாவை எப்படி பார்த்துட்ருக்கீங்க? ஸோ உங்களுடைய அந்த இது எப்படி? இல்லை, அது எல்லாருக்குமே அப்பான்றது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே வச்சு பார்ப்போம். எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு ஒரு, அதாவது எப்படி சொல்கிறதுனா, எங்களுக்கு ஒரு அப்பாவாக இருக்கிறத விட ஒரு டீச்சராக இருப்பார். எங்களுக்கு எதாக இருந்தாலுமே சொல்லி கொடுத்து மோஸ்ட் ஆஃப் டைம் அவரே சொல்லுவார், நான் உங்களுக்குலாம் அப்பாவாக இருக்கிறத விட ஒரு டீச்சராக தான்டா இருக்கேன், எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் வளரணும். சின்னதுலேருந்து அவர் நிறைய கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு இது பண்ணிட்டாரு. எங்களை வந்து அதில் ஒரு 0.5% கூட கஷ்டப்பட விட்டதில்லை. நாங்கள் வந்து அவர் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் ஏதாவது கேட்டால் அது வந்து நான் இப்போ வரைக்கும் எது கேட்டாலுமே கொஞ்சம் லேட் ஆகும், சரி வாங்கிக்கலாம், கொஞ்சம் எனக்கு டைம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் அதை மறந்துடுவேன், நான் அது கேட்டதே மறந்துடுவேன். ஆனால் அவர் அதை ஞாபகம் வச்சு
ஒரு எப்படி பார்த்தாலும் நான் கேட்டு ஒரு 6 months to 1 yearல வந்து எனக்கு அந்த கேட்டது கிடச்சிரும். எங்கள் வீட்டில் நானே எங்கள் அக்கா எல்லாருமே அப்படி தான். நாங்கள் ஏதாவது கேட்டால் எங்களுக்கு அது உடனே கிடச்சிரும். அது சின்னதுலேருந்து அவர் இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி வந்து தூரமாக இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி அப்படின்னு பக்கத்துலேயே இருக்கும்போது எங்களுக்கு வந்து சரி அப்பா தானே அப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் வெளியில் மற்றவங்க எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் இவரோட பையனா, அவங்க எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது அப்போ தான் எங்களுக்குமே தெரியும், சரி அப்பா இவ்வளோ இது பண்ணியிருக்காரு, இப்போ அப்பாவோட லைஃபுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, இவ்வளோ ஒரு கஷ்டம் எல்லாமே இருக்குது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவரை புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது. இப்போது நான் என்னோட ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்பாவோடய அப்படியே ஹெல்ப்ஃபுல்லாக அப்படியே பண்ணிட்டு. ஸோ நீங்கள் வந்து அப்பாவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க சார்? அண்ட் இந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க? சப்போர்ட்டுன்றது இப்போ வரைக்குமே அதை நான் வந்து இப்போ தான் அவர் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை. அவர் சொல்கிற வேலையை நான் அப்படியே செஞ்சிட்ருக்கேன். அதாவது இப்போது அப்பா வந்து இட்லியில் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக காமிச்சிட்டாரு, இட்லியில் நிறையா பண்ணிட்டாரு. இப்போ நம்ம வந்து சரி இட்லி மட்டுமே பண்ணாமல் ஃபுல்லாக ஒரு கேட்ரிங் சர்வீஸ் எல்லாமே இப்போ எடுத்து பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரி அங்கே அதாவது என்னோட ஃபேமிலியில் இருக்கவங்களே எல்லாமே கொஞ்சம் கேட்ரிங் இந்த மாதிரி இதில் இருக்கவங்க தான். இப்போ அவங்க கூட ஒர்க்குக்கெலாம் போகும்போது அங்கே சமைக்கிறவங்களெல்லாம் நான் பார்ப்பேன், எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்க எல்லாம் பார்ப்பேன். அது இல்லாமல் சமைச்சு அதை வெளியேட்டு வந்து பரிமாறுறதையும் பார்ப்பேன், அவங்க சாப்பிட்றவங்களோட ரியாக்ஷனையும் பார்ப்பேன். அவங்க சாப்பிடும்போது ஒரு மாதிரி அந்த ஃபேஸே ஒரு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு ஸ்மைலோடு சாப்பிடும்போது ஓகே எல்லாம் நல்லா இருக்கு. அப்போ அதை பார்த்து அப்படியே வந்து சரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரி இப்போ அப்பா இட்லி பண்ணுறாரு, நம்ம கேட்ரிங் ஃபுல்லாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து இப்போது நிறைய ஆர்டர்ஸ்லாம் விஐபி ஆர்டர் தான். அதாவது நான் தனியாக இதை பண்ண ஆரம்பிச்சிருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி எதுவும் வந்திருக்காது. நான் வந்து என் அப்பா பேரையும் என் கூட சேர்த்து போட்டங்காட்டி இப்போது அப்பா மூலயமா எனக்கு நிறைய கொஞ்சம் விஐபி வீட்டு நம்ம வைரமுத்து சார் வீட்டில் ஆர்டர் வந்திருக்கு, நக்கீரன் கோபால் சார் அவர் வீட்டில் ஆர்டர் வந்தது. இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆர்டர்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 3-4 பேராவது ஃபோன் பண்ணுவாங்க, உங்கள் ஹோட்டல் எங்கே இருக்குது, நாங்கள் வந்து அதை டேஸ்ட் பண்ணணும், இல்லை நாங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து வைக்கணும், உங்கள் ஹோட்டலில் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து எல்லா பக்கம் வந்து கூப்பிடுவாங்க. இப்போ அதுக்காக சரி ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாள் அப்பாவுக்கு ஒரு ஆசை. சரி அப்போ அதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் இட்லி இனியவன் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து அப்பா கூடவே இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து நேரில் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் இந்த இன்டர்வியூ மூலயமா நீங்கள் அப்பாவுக்கு ஏதாவது சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? இல்லை அப்படி பார்த்தா அது அப்படி அவ்வளோவா நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வீட்டில் வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். அவர் வந்து நான் ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி சும்மா நார்மலாக உட்காந்துருக்கும் கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரி மூஞ்சி இருந்தாலே உடனே வந்து கண்டுபிடிச்சிடுவார், என்னாச்சு ஏன் சோகமாக இருக்க, எதாக இருந்தாலும் அப்பாட்ட சொல்லு. அதாவது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா அப்பா அம்மாவால் தீர்க்க முடியாது, வேற யாராலையும் தீர்க்க முடியாது, எதாக இருந்தாலும் அப்பா அம்மாட்ட வந்து சொல்லு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ வரைக்குமே எங்கள் அப்பா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா நீ என்ன வேணா பண்ணு, எதை வேணா எதை பிரச்சனையானாலும் எதாக இருந்தாலும் அப்பா அம்மாட்ட சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம். நான் அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்து அப்பா வந்து இப்போ வரைக்குமே அப்படியே எங்களை வந்து ஒரு வழிகாட்டுதலாகவே இருக்காரு. அது அப்பா கிட்ட சொல்ல முடியாததுல அப்படி எதுவும் இல்லை, எல்லாத்தையுமே அப்பாட்ட ஷேர் பண்ணிப்போம். நாங்கள் மோஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வீட்டில எல்லாம் பேசிட்டு ஜாலியாக தான் இருப்போம். அது அவ்வளோ இதுவாக இது இருக்காது. ஸோ அம்மா வந்து அப்பாவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் அதை பற்றி அம்மாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நாங்கள் எங்களை விட அம்மாவோட ஒரு அப்பா கூட சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதாவது அப்பா அவரோட ஒர்க்கில் பிஸியாக இருப்பார். இப்போ அவருக்கு தேவையானது ஏதாவது வேணும் அப்படின்னா எங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கூட சின்னதாக இருக்கும்போது கூட எங்களை அம்மா வீட்டில் வேற ஒருத்தவங்க கூட வேலை செய்கிறவங்க கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க, போய் ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பாவுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து நிறைய இந்த பொடி இட்லி, கருவேப்பிலை பொடி இட்லி, இந்த மாதிரி நிறைய இதுவும் இப்போ இது எல்லாமே வந்து அம்மா தான் வீட்டில் ஹோம்மேடாக அம்மா தான் செய்வாங்க. பிஸ்னஸ்க்காக வீட்டுக்கு செய்ய மாட்டாங்க, வீட்டுக்குன்னா நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். பிஸ்னஸ்க்காகனா அது அம்மா வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ எல்லா வகையான பொடி எல்லாமே செஞ்சு நம்ம இட்லிக்கு பொடி இட்லி அந்த மாதிரி எதாவது கேட்குறாங்கன்னா அது அம்மா வீட்டிலேருந்து ஹோம்மேடாக செஞ்சு கொடுப்பாங்க. அது அங்கே போய் கொடுத்தோம்னா சாப்பிட்றவங்களும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டு என்ன இதுன்னு கேட்பாங்க. அது இல்லாமல் எங்கள் அப்பா வந்து ஒரு நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும், அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு ஒரு நிறைய இது பண்ணிகிட்டே இருப்பார். அப்படிதான் வந்து ஒரு 120 கிலோவில் ஒரு இட்லி, அப்புறம் 1000 வகையான இட்லி, 2547 வகையான இட்லி இப்படிலாம் செய்வார். இப்படி செய்யும்போது
அவர் வந்து ஒரு இந்த 120 கிலோ இட்லி ஃபர்ஸ்ட் அது செய்யும்போது ஒரு 3-4 மாதம் பக்கம் அதுக்கான ப்ராக்டிஸே போச்சு. அதுக்கான தேவையான பாத்திரம் வடிவமைக்கிறது, அதுக்கான கேஸ் சப்ளை பண்ணுறது, அதில் இட்லி எப்படி மாவு ஊற்றி வைக்கிறது, இதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா ஒரு 4 மாதம் போச்சு. அந்த டைம்லலாம் வந்து பகலில் வந்து எங்கள் அப்பா அவரோட ரொட்டீன் வேலை இட்லி ஆர்டர் இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு இருப்பார். நைட் டைமில் இந்த இதெல்லாம் பார்ப்பார். இப்படி மாற்றி போகும்போது எங்களுக்கு கூட வீட்டுக்குலாம் அந்த ஒரு 4-5 மந்த் வீட்டுக்கு வரமாட்டோம். அப்படியே அங்கேயே இருந்து எல்லாம் ரொட்டீனாக பார்த்துருவோம். அப்போ அந்த டைம்லையும் கூட நாங்களும் கூட கேட்போம், அப்பா என்னப்பா என்றைக்கும் வரமாட்டேங்கிறீங்க, இங்கே எங்கள் கூட வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்னதாக இருக்கும்போது கேட்போம். அப்போ எங்கள் அம்மாவும் சரி அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து என்ன ஹெல்ப் பண்ணிட்டு எங்களையும் பார்த்துக்கிட்டு அவங்களையும் பார்த்து அந்த பிஸ்னஸையும் பார்த்து அது கூட சேர்ந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அம்மா இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்களும் எல்லாம் இருந்திருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு அதாவது அப்பா வந்து ஆல்ரெடி சமையல் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு சமையல் இண்டஸ்ட்ரியை தாண்டி வேறு ஏதாவது கனவுகள் இருந்ததா, இல்லை அப்பா சமையல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வந்தீங்களா? இல்லை, அது சின்ன வயசுலேருந்து நிறைய எய்ம் மாறிட்டே இருக்கும். அது ஃபர்ஸ்ட் வந்து எய்ம் வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு எய்ம் வந்தது. அதுக்கான ரீசன் வந்து அப்பாவுக்கு வந்து நிறைய போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க அடிக்கடிக்கு அப்பா வந்து பார்த்துட்டுலாம் போவாங்க. அப்பா சரி நம்மளும் அவங்கள பார்த்து சரி நம்ம போலீஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு எய்ம் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர சரி அது வேண்டாம் அப்படின்னு அப்படியே நிறைய எய்ம் மாற்றினேன். அதாவது ஒரு 10th 11th வரைக்குமே எனக்கு ஒரு எந்த எய்முமே இல்லாமல் சரி ஸ்கூல் போகிறோம், இப்போதைக்கு இது பார்க்கலாம், அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சரி அப்பா கூட கொஞ்சம் ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லாம் இருக்கும்போது சரி இந்த ஒர்க்கே இருக்கும்போது நம்ம எதுக்கு வெளியில் நம்ம பார்க்கணும், நம்ம இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வரைக்குமே ஒரு ட்ரீம்னா அது நிறைய இருக்குது. ஆனால் சரி இருக்கிறத விட்டுட்டு நம்ம மற்றதுக்கு தேவையில்லாமல் போய் இதுலேயே மாட்டக்கூடாது, இருக்கிறத கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு இந்த இதில் போய் சரி இப்போ அப்பா இட்லி பண்ணலாம், நம்ம கேட்டரிங் பண்ணலாம், கேட்டரிங் இட்லி ரெண்டும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அப்பா வந்து ஃப்ரீ டைமில் என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு? அப்பாவுக்கு வந்து ஃப்ரீ டைமுன்றது கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா அவரோட ஷெட்யூலில் என்னன்னா காலையில் ஒரு 8-8:30 வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவார். அது வேலை இருக்கோ இல்லையோ சண்டேவோ என்ன ஆனாலும் சரி 8 to 8:30 அந்த டைமுக்குள்ளே அவருக்கு டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவோம். டிஃபன் எடுத்துட்டு கம்பெனிக்கு ஆஃபீஸ் போயிடுவார். ஆமாம், அங்கே போய் தான் அவரோட மார்னிங் டிஃபனே சாப்பிடுவார். அது வேலை இருந்தாலும் இல்லாட்டியும் என்ன ஆனாலும் காலையில் ஒரு 8:30 அங்கே போயிடுவார். அவர் தான் போய் ஃபர்ஸ்ட் அந்த கேட் ஓப்பன் பண்ணுவார். அங்கே போய் அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு 1 or 2 o'clock அப்படி வருவார். வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் அடுத்த ஒர்க்குக்கு என்னமோ அதுக்கான பிளானிங் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நைட்டு வந்தாருன்னா அப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கான இப்படியே போயிட்டு இருக்கும். அவரோட ரெஸ்ட் டைம் அப்படின்றது என்னைக்கா ஒரு நாள் கிடச்சிதுன்னா அப்பயுமே வந்து சில முக்கியமான தலைவர்களோட ஸ்பீச் எல்லாம் பார்ப்பாரு. முக்கியமான அரசியல் தலைவர்கள் ஸ்பீச்சு இல்லை நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் இதெல்லாம் பார்ப்பாரு. அதுவும் இல்லாமல் நிறைய புக்கெல்லாம் படிப்பார். அதுவும் இல்லாமல் நிறைய எழுதவும் அவரும் ஒரு தலைவாழை செய்தின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார். தலைவாழை செய்தி நாங்கள் ஒரு பத்திரிக்கை ரன் பண்ணிட்டு இருந்தோம். அது இப்போ கொஞ்ச நாளாக ரன் பண்ணுறதுல அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்காக அப்பா நிறைய எழுதுவார். அவர் எழுதுறது பார்த்து நிறைய பேருக்கு எங்கள்கிட்ட கேட்பாங்க, உங்கள் அப்பாவுக்கு எப்படி இப்படி எழுதுறாரு, நிறைய இந்த வார்த்தையில் விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அது அவரோட ரெஸ்ட் டைம்ல ரேரா இருக்கும். இருந்த டைம்லயும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. நாங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஜாலியா பார்த்துட்டு. உங்களோட ரெஸ்ட் டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க ரெஸ்ட்லயே தாங்க இருக்கோம். நாங்க இன்னும் ஒர்க்கே பண்ண ஆரம்பிக்கல. நான் இப்பதான் அதுல வந்திருக்கேன். அது எனக்கு அவ்வளவா எந்த ஒர்க், அதாவது ஆஃபீஸில் வேலை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க. அப்போ என்கிட்ட ஒரு வேலை சொல்லுவார். நான் அதை செய்யலான்னு போகிறக்குள்ள அங்கே இருக்கவங்க என்ன செய்ய விட மாட்டாங்க. நீ இருடா நான் செய்கிறேன் இருடா அப்படின்னு. அங்கே இருக்கவங்க நான் சரி அவங்க கூட சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டு இப்போ மோஸ்ட்டாக இட்லி ஊத்துறதுக்கெல்லாம் கற்றுக்கிட்டேன். இப்போ ஆளெல்லாம் இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்றப்போ ஏதோ ஒரு மேரேஜ் ஹாலில் போய் நான் பண்ணுறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் மோஸ்ட்டாக அப்பா ஏதாவது எனக்கு ஒரு வேலை சொல்லுவார். ஆனால் அங்கே இருக்கவங்க என்னை செய்ய விட மாட்டாங்க. நீ இரு நான் பண்ணுறேன், நீ என்கிட்ட சொல்லு நான் பண்ணுறேன்னு அவங்க என்கிட்ட இருந்து வேலை வாங்கி பண்ணுவாங்க. அப்பாவுக்கு பிடித்த நடிகர் நடிகைகள் அவங்க என்ன மாதிரி படங்கள்லாம் விரும்பி பார்ப்பாங்க? அப்பாவுக்கு வந்து அதாவது எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்டாக டிவி ஓடுது அப்படின்னா அது நியூஸ் சேனல் மட்டும்தான் ஓடும். அதாவது அவர் ஒரு ஃப்ரீயாக இருக்க எப்போயாவது அந்த ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அவரோட இது வந்து காலையில் ஒரு 1/2 hour நியூஸ் பார்த்துருவாரு, ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவார். ஈவினிங் ஒரு 1/2 hour நியூஸ் பார்ப்பாரு. அதுக்கப்புறம்
வேற வேற நியூஸ் அந்த விவாத மேடை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாற்றி மாற்றி அன்னன்னைக்கு டாப்பிக்கோடது என்னன்றதை மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருப்பார். அப்படி பார்க்கறதுலே இருப்பார். அவர் கொஞ்சம் ஃபோன் பேசுறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு வேலையை கொஞ்சம் வெளியில் போனார், வெளியே தான் ஒரு வீட்டை விட்டு வெளியில் தான் நிற்பார். சரி வெளியில் போயிட்டாரு, நம்ம டிவி சேனலில் தான் மாற்றலாம், படம் பார்க்கலாம் அப்படின்னு மாற்றிடுவேன். மாற்றின உடனே மறுபடியும் உள்ள வந்துடும், நியூஸே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அந்த நியூஸ் மாற்றிடுவார். அவரோட ஃப்ரீ அது ஒரு நியூஸ் பார்க்குறது அவரோட ஒரு ஹேபிட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா எப்பயாவது ஏதாவது விளம்பரம் போடாமல் ஏதாவது படம் இருந்தது, இல்லை நாங்கள் ஏதாவது டவுன்லோட் பண்ணி ஏதாவது புது படம் பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் எங்கள் கூட வந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்பயும் நியூஸ் பார்க்கறது அப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கும். அதாவது வந்து நியூஸ்ல தான் நம்ம சாருக்கு பயங்கர. ஆமாம், அதாவது எங்களையுமே சொல்லுவார், அன்னைக்கு என்ன நடக்குது, நம்ம நாட்டில் என்ன நடக்குது, டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும், நியூஸ் பார்க்கணும் அப்படின்றது அவர் ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கும் சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ வரைக்குமே நான் வந்து ஏதோ ஒன்று எனக்கு தெரியும், எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு நான் அவர்கிட்ட போய் சொல்றதுக்கு போனோம்னா அவர் வந்து அது தெரியாத மாதிரி கேட்பார் ஃபர்ஸ்ட். அப்படியா என்ன இதெல்லாம் கே ஆனா அதுக்கப்புறம் நான் சொல்ல வந்ததுல எனக்கு தெரியாத பாயிண்ட் எல்லாம் அவர் எடுத்து சொல்லுவார். அவருக்கு அந்த எது நீங்க அவர்கிட்ட போய் எதை பத்தி கேள்வி கேட்டாலுமே அவர்கிட்ட அதுக்கான ஆன்சர் இருக்கும். அவருக்கும் அந்த இப்ப அவர் செய்யற ஒர்க்குக்கும் நான் கேட்கிற கேள்விக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் எது கேட்டாலும் அதை பத்தி சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கார் அவர். அண்ட் அப்பாவுக்கு பற்றி நான் இவ்வளோ நேரம் கொஞ்சம் நிறையா இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே இந்த மாதிரிலாம் பேசினதில்லை. இது வரைக்கும் நான் எந்த சேனல் இப்படிலாம் வந்ததில்லை. எல்லாருமே அப்பாவை தான் கேட்பாங்க. இன்னைக்கு வந்த இந்த கண்ணாடி பாருங்க சேனல் என்னையும் உட்கார வச்சு அப்பாவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம அப்பாவை பற்றி என் மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இன்னைக்கு அப்பாவை நாங்கள்லாம் இந்த அளவுக்கு இருக்கோம்னா அது உங்களை மாதிரி நிறைய மீடியா சப்போர்ட், அப்புறம் நிறைய அதை பார்க்குறவங்க வியூவர்ஸோட சப்போர்ட் தான். ஸோ இது எல்லாத்துக்குமே நன்றி. இந்த மாதிரி நிறையா எங்களை ஊக்குவிச்சுட்டே இருக்கீங்க, அதுக்கும் நன்றி. அண்ட் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எங்களுக்கு இந்த அளவுக்கு எட்டு வந்த இந்த மீடியா எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் கண்ணாடி பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.